ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. Today, August 15, the Church celebrates the solemnity of Assumption. On November 1st, 1950, Pope Pius XII defined the Assumption of Mary to be a dogma of faith. He said, "We pronounce, declare, and define it to be a divinely revealed dogma that the Immaculate Mother of God, the ever Virgin Mary, having completed the course of her earthly life, was assumed body and soul to heavenly glory." We find homilies on the Assumption going back to the 6th century. In following centuries, the Eastern churches held steadily to the doctrine, but some authorities in the West were hesitant. However, by the 13th century, there was universal agreement. The feast was celebrated under various names from at least the 5th or the 6th century. Scripture does not give us an account of Mary's assumption into heaven. Nevertheless, chapter 12 of Revelation speaks of a woman who is caught up in the battle between good and evil. Many see this woman as God's people. Since Mary best embodies the people of both the Old and the New Testament, her assumption can be seen as an exemplification of the woman's victory. Furthermore, in Corinthians 15th chapter, verse 20, Paul speaks of Christ's resurrection as the first fruit of those who have fallen asleep. Since Mary is closely associated with all the mysteries of Jesus' life, it is not surprising that the Holy Spirit has led the Church to the belief in Mary's share in His glorification. So close she was to Jesus on earth, she must be with Him, body and soul in heaven. சகோதரரை திருப்பலி ஒப்புக் கொடுத்து நம்மை தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியிலே சொல்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் தினம் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான புனிதமரியாதையும் வானத்துள்ள புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளிடம் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் மந்தையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாய் அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாய் அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புகோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள் வாக்கு. பாடலில் 794 பக்கம் 391. இறையலைகள் பாடலில் 794. கடவுளை
கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15 20 26 முடியும். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் பெறுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் பொழுது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்பொழுது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் அவரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதர் அணிகள் மகிழ்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாசகம். மரியா புறப்பட்டு யூதா மலைநாட்டில் உள்ள ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்த எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வார்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியாய் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியார் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ள குழந்தை பேருகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுவர். ஏனெனில் வல்லவராம் கடவுளை எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புள்ள சகோதரர்களே, இந்த காணொளியின் வாயிலாக திருப்பலி கொண்டாடி கொண்டிருக்கின்ற எஸ்டிஆர் சபையை சேர்ந்த சகோதரர்களே, இளையாட்சி சபையை சேர்ந்த சகோதரர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இன்னும் மற்ற அன்புசார் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாள் விண்ணேர் படைந்த விழாவின் வாழ்த்துக்களையும், நமது நாடு சுதந்திரம் பெற்று வெள்ளையரின் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்று 74வது ஆண்டை கொண்டாடுகின்றோம். அந்த நன்னாளின் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இது ஒரு மாபெரும் நன்னாள். துவக்க உரையில் ஆங்கிலத்தில் சகோதரர் அவர்கள் குறிப்புகள் வாசித்தார். எப்படியெல்லாம் கன்னிமரியாள் விண்ணேர் படைந்த விழா ஏற்படுத்தப்பட்டது என்று. 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 12ஆம் பத்திநாதர் பாப்பிரை இந்த பேர் உண்மையை, அதாவது டாக்மா, திருச்சபைக்கு அறிவித்து நம்முடைய விசுவாச கோட்பாடுகளுடன் ஒன்றை சேர்த்தார். உலகமே அகமகிழ்ந்தது. கிறிஸ்து உயிர்த்தார் என்கின்ற ஒரு உண்மையை இன்றைக்கு 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் கூறுகின்றார். கிறிஸ்து உயிர்த்தார். அவருடைய வரிகளில், எழுத்துக்களில் ஆழமாக நாம் காண்கின்ற ஒரு உண்மை, அதாவது சின்னப்பர் எழுதிய நிருபங்களில் நாம் காண்கின்ற ஒரு உண்மை, கிறிஸ்து உயிர்த்தார், மீட்பு, இது ரெண்டு தான் மிக மிக அடிப்படையாக சொல்லப்படுகின்ற கருத்து. கிறிஸ்து உயிர்த்தது போல கன்னிமரியாளும் உயிர்த்தார் என்ற ஒரு பேர் உண்மையை திடுகுடு என்று தாய் திருச்சபை அறிவிக்கவில்லை. மக்களுடைய நம்பிக்கையிலிருந்தும் பாரம்பரியத்திலிருந்தும் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தனி அதிகாரத்தின் நிமித்தமும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் காத்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு போப்பாண்டவரும் ஆசிரியமும் அஜிஸ்டேரியம் இதை மிக வேகமாக எடுத்து சென்றது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. மெல்ல 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 திருச்சபை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியது எதன் மேல் என்றால், மக்களுடைய நம்பிக்கையின் பேரிலே, வரலாற்றின் பேரிலே. எப்படியெல்லாம் மக்கள் இதை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள், நம்பினார்கள், வழிபட்டார்கள், அவருடைய வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை என்ன என்பதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து திருச்சபைக்கே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற தனி அதிகாரம் என்கின்ற வரத்தின் அடிப்படையில் இந்த பேர் உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. அவர் கன்னிமரியாளுக்கு இன்னொரு சிறப்பு, ஒரு அணிகலன் என்று சொல்ல வேண்டும். அவள் ஆன்ம சரீரத்தோடு உலகத்திலிருந்து மோட்சத்திற்கு, விண்ணுக்கு எடுத்துச் செல்லப்பட்டாள். அது ஒரு பெரிய விழா, எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான விழா. இது யாரும் எதிர்க்கின்ற ஒன்றாக இருக்க முடியாது. இதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் என்று ஒரு சிறு மறை உரையிலே சொல்லிவிட முடியாது. நாம் அனைவரும் இதை பக்தியோடும் விசுவாசத்தோடும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நமக்கு 2 தாய்மார்கள் என்ற ஒரு குறிப்பினை திருப்பலிக்கு வருவதற்கு முன்னதாக தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் படித்து விட்டு வந்தேன். நமக்கு 2 தாய்மார்கள் இந்தியர்களை பொறுத்தவரை, 2 mothers. நமது கன்னிமரியாள் இயேசுவின் தாய், நம் தாய். ஆண்டவர் சிலுவை மரணம் அடைவதற்கு முன்னதாக புனித யோவான் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தாய், இயேசுவின் தாய், நம் தாய், முதல் தாய். 2வது தாய் நம் தாய் நாடு, நம் மதர்லேண்டுன்னு தான் சொல்கிறோம். இதை வேறு விதமாக நம்ம சொல்கிறது. அவர் கண்ட்ரி இஸ் அவர் மதர். நம் நாடு நம்முடைய தாய் நாடு.
செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே என்ற பாடு வரும்பொழுது அது தந்தையார் நாடு என்று தான் சொல்லிப்பாங்க. பாட்டு தாய் என்னெல்லாம் பாடுவதில்லை. அதுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்கலாம். அந்த இலக்கிய ஆராய்ச்சிக்கு இப்பொழுது நாம் நுழையவில்லை. ஆகவே நமது நாட்டை நாம் தாய் நாடு என்று சொல்லுகிறோம். தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்கின்றாளோ, வளர்க்கின்றாளோ, அறிவு காட்டுகின்றாளோ, அந்த விதத்தில் நம்முடைய தாய் நாடு நம்மை சுதந்திரத்தோடும் அக்கறையோடும் அன்போடும் பரிவோடும் வளர்க்கிறது. நம்முடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்கின்றது. நம்முடைய எதிர்காலத்தை ஏற்படுத்துகின்றது. நமது அதிகாரிகள் மூலமாக சட்டப்பேரவை, பாராளுமன்ற பேரவை இவற்றின் வாயிலாக சட்டங்களை ஏற்றி நம்மை வளர்த்து ஒரு பெரிய நாடாக வல்லரசாக ஆக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்வதில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய தாய் நாட்டுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் என்றால், இதுகாலம் நம்முடைய தாய் நாட்டை மெல்ல மெல்ல வளர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் இப்பொழுது வரலாற்றில் சொல்ல மாட்டார். திடீரென்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா வளர்ந்து விடவில்லை. இந்தியா ஒரு காலத்தில் ஒவ்வொரு விதமாக மதத்தின் அடிப்படையிலே, நம்பிக்கையின் அடிப்படையிலே, ஆன்மீகத்தின் அடிப்படையில் வளர்ந்த ஒரு பெரிய நாடு என்று சொல்ல வேண்டும். பலவிதமான ஆன்மீகத்தை கொண்ட ஒரு நாடு என்று சொன்னால் நாம் அதை பெருமை கொள்ள வேண்டும். நமது இந்திய தாய் திருநாடு தான். எல்லா விதமான ஆன்மீகமும், அதனால் இப்பொழுது நுழைந்தால் நாம் வெளியே வர முடியாது. எல்லா விதமான ஆன்மீகம், ஆன்மீக ஒளியும், ஆன்மீக அனுபவமும், சித்தர்களும் பெரியவர்களும் பெரிய பெரிய ஆன்மீக தலைவர்களும் வளர்ந்த ஒரு நாடு நம் நாடு. நம் நாட்டில் தான் பெரிய பெரிய மதங்கள் வளர்ந்திருக்கின்றன. இந்து மதம் என்றும், சீக்கிய மதம் என்றும், பௌத்த மதம் என்றும் வளர்ந்திருக்கிறது. அதற்கு பின்னால் நமது இந்தியாவிலே பல மதங்கள் வளர்ந்த கதை நம் அனைவருக்கும் தெரியும். வரலாறு இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம் என்ற இவ்வாறு பல மதங்களை ஒன்றாக இணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு ஒரு தாயாக பல பிள்ளைகளை பெற்றெடுத்த, ஆன்மீக பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு நாடாக நம்முடைய நாடு வளர்ந்தது. இது போன்ற ஒரு வரலாறு, இது போன்ற ஒரு அனுபவம் நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லா மதங்களுக்கும், எல்லா ஒளிக்கும், எல்லா ஆன்மீகத்திற்கும் வரவேற்பு தந்து அதை உள் வாங்கி தன்னுடைய மக்களுக்கு அதை பகிர்ந்தளித்த ஒரு பெருமை நம்முடைய தாய் திருநாடு தான். ஆகவேதான் பாரதியார் நம்ம நாட்டை பற்றி பாடும் பொழுது எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு என்று பாடுவார். அது சாதாரண பாட்டு அல்ல. அந்த பாட்டுக்கு பின்னால் இருக்கின்ற வரலாறு, அந்த பாட்டுக்கு பின்னால் இருக்கின்ற அடிப்படை, ஆன்மீக அடிப்படை, வரலாற்று அடிப்படை, இலக்கிய அடிப்படை, இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம தலைவர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுதான் இன்றைக்கு நாம் ஒரு செய்தியாக மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாரதியார் பாடியிருக்கின்றார், எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு, எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு ஈடு, பேரின்மையான வீடு, எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு ஈடு, கங்கை யமுனை சிந்து நதி காவேரி பாயும், கங்கை யமுனை சிந்து நதி காவேரி பாயும். மற்ற நதிகளை பற்றி சொல்லும்போது வரலாற்று சொல்லி, மக்களை பற்றி சொல்லி ஒரு அழகாக பாடுங்க. நம்ம நாட்டுக்கு எந்த நாடு ஈடு என்ற ஒரு பெருமையோடு நாம் நாட்டு தலைவர்களையும் நாட்டு வரலாற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்காக பணிபுரிகின்ற நமது நாட்டு தலைவர்கள் எல்லோரையும் நன்றியோடு நினைக்க வேண்டும். குறிப்பாக இன்னும் நம்ம நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது பிரதமர் அவர்களையும், அவரை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும், அமைச்சர்களையும் நன்றியோடு நாம் நினைக்க வேண்டும். எவ்வளவோ இன்னும் நம்ம நாடு வளர வேண்டியிருக்கிறது. அதற்கெல்லாம் இவர்கள் தங்களுடைய வழிகாட்டுதலை செம்மைப்படுத்திக் கொள்வார்கள். நம்ம எல்லாரும் எடுத்து செல்வார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. கன்னிமரியால் விண்ணேற்படைந்த ஒரு நிகழ்வு, நமக்கெல்லாம் விண்ணகம் ஒன்று உண்டு. நாம் இங்கேயே இருந்துவிடப் போவதில்லை. நாம் இருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம், வளர்கிறோம், செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றோம். ஆனால் ஒரு நாளைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். நமக்கு விண்ணகம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் முன் அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இன்று கன்னிமரியாளின் விண்ணேற்பு விழா நமக்கு
எப்பொழுதும் விண்ணை நோக்கித்தான் இருக்க வேண்டும். அநேக புனிதர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உலகத்தில் இருந்தாலும் இரவும் பகலும் தங்களுடைய சொல்லும் செயலும் நடவடிக்கைகளும் விண்ணை நோக்கி சென்று கொண்டதாகத்தான். புனித சின்னப்பர் ஒரு இடத்துல சொல்லுவார், விண்ணகத்தில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற பெரிய பெரிய அனுபவங்களை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் நினைப்பீர்கள் ஆகியல் இவ்வுலகத்தில் இருக்கின்ற ஒரு கஷ்டங்களெல்லாம் ஒரு துரும்பு என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்று தமிழ் நிருபத்தில் கூறுகின்றார். நாம் படுகின்ற கஷ்டங்கள்லாம் ஒரு துரும்பு, அது துரும்பாக நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் துரும்பாக இருந்து அழிந்து போய்விடும். ஆனால் நமக்கு நித்தியத்திற்கும் பயனளிக்கக்கூடிய, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, நிரந்தரமாக ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. அதுதான் விண்ணக வாழ்வு. ஆகவே எஸ்டிஆர் சகோதரர்களே, இந்த திருப்பலியை பக்தியோடு கண்டு கொண்டிருக்கின்ற அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய எண்ணமெல்லாம் விண்ணை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அது ஒன்று நினைத்து கொண்டாலே நாம் தவறு செய்ய மாட்டோம், அலங்கோலையாக இருக்க மாட்டோம், ஆர்ப்பாட்டமாக வாழ மாட்டோம், நான் தான் தோன்றித்தனமாக வாழ மாட்டோம். என்றால் நாம் விண்ணக மக்கள். We are children of the world to come. Not only the world that is here, இந்த உலக மக்கள் மட்டுமல்ல, வரப்போகிற இன்னொரு மாபெரும் ஒரு நாட்டுக்கு நாம் செல்ல வேண்டியிருப்பதனாலே நம்முடைய எண்ணமெல்லாம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும், செயல்பாடுகள் தூய்மையாக இருக்கும், நம்முடைய வழிமுறைகளும் தூய்மையாக இருக்கும். இதை ஒன்றை மட்டும் நற்செய்தியாக உங்களுக்கு வழங்கி நிறைவு செய்கின்றோம். ஹாப்பி பீஸ்ட் ஒன் அண்ட் ஆல். நம்பிக்கை அறிவு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கன்னிமரியால் விண்ணுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட மாபெரும் சிறப்பு விழாவினை, பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றன. அந்த விண்ணக வாழ்வு கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல இறைவன் நமக்கு அருள் புரியுமாறு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பார் இப்பொழுது எழுப்புவோம். அன்பின் பரலோக பிதாவே, எம் திரு அவையோடு எழுந்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையர்கள் ஆகிய அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து
அவர்களுக்கு தேவையான உடல் சேதத்தை தந்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். God, our loving Father, we pray for our founder and needs of our congregation. Lord, you may bless the showering upon our congregation. For this we praise you, Lord. Lord, hear our prayer. படைப்பின் சிகரமே எம் இறைவா, இன்று தமது 90வது பிறந்தநாளை கொண்டாடும் அருட்தந்தை பால்ராஜ் அவர்களின் தந்தைக்காக ஜெபிக்கின்றோம். அருட்தந்தை பால்ராஜ் அவர்களின் தந்தை லூர்துசாமி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இத்துணை ஆண்டுகள் அவரை நல்முறையில் பேணி வளர்த்து எம் திருச்சபைக்காகவும் மற்றும் சமுதாயத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவரை மேம்படுத்தியதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இனிவரும் காலம் அவரையும் அவரது குடும்பத்தையும் பேணி வளர்க்க வேண்டும் என்று இறைவாவை கொண்டாடுகின்றோம். திருவாளர் பின்னழில நம்முடைய உபகாரிகள் அவர் ஒருவர் நம்முடைய வீட்டில் இருக்கின்றார். அவர் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எஸ்டிஆர் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுடைய வேவழத்திலும் உறுதி பெற்று தங்களுடைய இறையாளர்களின் இறையாளர்களின் அனுபவம் ஒன்றன் பின் ஒன்றாக முன்னுக்கே சென்று கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நினைவோடு இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா அவனை கொண்டாடுகின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். பாடலின் 267 பக்கம் 105. பாடலின் 267. எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருள் என்னோடு இணைந்து தருகின்றேன். என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் பரிசுத்த நலத்தினலுக்காகவும் பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. பின்னர் உடைந்த புனித கல்மரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற இந்நிலையில் தொடக்கமும் சாயுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையில் ஆறுதலையும் வழங்கும் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த இப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமாமே. ஆகவே வானத்தூதர் திரளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஏற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்ச்சியை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் நமக்கும் ஆகவே ஆண்டவரையும் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் உயிர் வியப்புக்குரிய விண்ணேற்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பரிய நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிறளவை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உடம் தண்ணி திருவிடமானி இவ்வாறு உடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதி உடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குமைப்படி உலகிற்கெல்லாம் அமைதி மீண்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் நீதிநாத், எங்களை விட்டு பிரிந்து எங்கள் காப்பாளர் ஆயர் வேலூர் மறை ஆயர் சவுந்தரராஜ், ஏனைய ஆயர்கள் என்று வேலூர் மறை மாவட்டத்தின் பரிபாலராக இருந்து கொண்டிருக்கார் திருத்தந்தை ஜான் ராபர்ட் ஆகியவர், திரு நிலையனர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார். நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தரும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறலுக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக கடந்த 6 மாதங்களாக இந்த கொரோனா உயிர்கொல்லி விஷத்தினாலே இறந்து போன பல உலகத்தில் மடிந்த பல நண்பர்களுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, எதிர்பாராமல் திடீரென்று இறந்து போனவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இரக்கமுடைய இறைவா, அவர்களை நீ இன்னுக்கு அழைத்து கொண்டு இவ்வுலகத்தில் இருக்கின்ற மக்கள் இன்னும் தொடர்ந்து இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். நீ உன்னுடைய கருணையினால் இந்த உலகத்தை இந்த வீதியிலிருந்து கழுவி வெகு விரைவில் குணமாக்கும்படி உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசியல் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் வந்து சேர்ந்து அவர்களோடு மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்புக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் நிறைவேறும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்காட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு சிறு சிந்தனை, மிக சிறிய சிந்தனை, ஆனால்
வலிமை மிக்க நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு அனுபவமாக இந்த விழாவிலே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முதல் வாசகத்தில் சகோதரர்கள் வாசித்தார்கள் திருவெளிப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட 12ஆம் அதிகாரத்தில் உள்ள சில வசனங்கள். விண்ணில் ஒரு அருங்குறி தோன்றிற்று. சில வசனங்களுக்கு பிறகு இன்னொரு அருங்குறி தோன்றிற்று. ஒரு அருங்குறி கன்னி மரியாதை உணர்த்துகின்ற இறையல் வல்லுநர்கள் உரை எழுதுகின்றவர்கள் சொல்கின்றார்கள். அந்த விண்ணில் ஒரு குறி என்பது கன்னிமரியாதை குறிக்கும், தாய் திருச்சபை குறிக்கும் என்று சொல்கின்றார். இன்னொரு குறி என்பது அழிவை குறிக்கும், அரக்கனாகும் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த 2 அருக்குறிகளுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கின்ற போர் தான் ஒரு ஆன்மீக போர். நன்மை வெல்லும், தீமை அழியும் என்ற ஒரு எல்லோரும் நம்புகின்ற கோட்பாட்டிலே இது உள்ளடங்கும். நமக்கு சிறப்பாக விண்ணில் ஒரு குறி என்றால் நம்முடைய குறியெல்லாம் மோட்சத்தை பற்றியிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், மற்றவர்களை வாழ வைக்கின்றோம், மற்றவர்களோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், நன்மைகளை புரிகின்றோம். ஆனால் நம்முடைய ஒரு குறி, ஒரே குறி விண்ணில் வைக்கின்றோம். இன்னொரு குறி உலகத்திலே அழிவுகள் இருக்கின்றன, அதுக்கு நாம் கவலைப்படக்கூடாது. அதை எதிர்த்து இருக்கின்ற சக்தி ஆண்டவர் நமக்கு தருவார் என்ற ஒரு மன உறுதியோடு அவைகளை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக தகர்த்தெறி முயல வேண்டும். இதுதான் நாங்கள் எல்லோரும் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது லத்தீன் மொழியிலே இதை பாடுவோம். பூசிக்கு முன்னால் இதுதான் பாடுவோம். அப்போல்லாம் வருகை பாடல் எதை வேணாலும் பாடுறதில்லை. இப்போ பாருங்கள், வருகை பாடல் நிறையா பாடுறோம். நல்ல பாடல்கள், நல்ல இசை வல்லுநர்கள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் அது 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னதாக லத்தீன் தான் பாடணும். என்ன விழா இருக்கிறது, அந்த விழாவுக்கு தகுந்த மாதிரி சில வரிகளை கிரகோரியன் மியூசிக்கிலே கொடுத்திருக்கிறார்கள். அதில் 2 பாட்டு மட்டும் நான் பாடுகிறேன். அது கன்னிமரியாளுக்கு ஒத்ததாக, அவளுக்கு பொருத்தமாக, அவளை பற்றி சொல்லுகின்றதாக அந்த 12ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற வசனங்கள் இருக்கின்றன என்பதை வைத்து ஒரு இன்ட்ரோயிங், அதாவது முன் பாட்டு, முதல் பாட்டாக அதை இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பாடினார்கள். அப்போதெல்லாம் அந்த கோயிலில் நான் பாடியிருக்கிறேன். இதை நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். விண்ணிலே ஒரு அருங்குறி, பெரிய ஒரு அருங்குறி. கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். லூனானாக்கா விண்மீன், அது நிலா. நல்லாவே காலவழியாக நிறுத்தி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கன்னிமரியாளுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய அவருடைய கதையை சுற்றி பன்னெண்டு விண்மீன்களை அவருடைய கதையை சுற்றி பார்த்தோம். மின்னிக் கொண்டிருக்கிற ஜொலித்துக். அது அப்படிப்பட்ட மகத்துவமும் ஆட்சியும் நிறைந்த ஒருத்தி பைபிளிலே சொல்லப்பட்டிருந்தால், குறிப்பாக திருவெளிப்பாட்டினுடைய 12ஆம் அதிகாரத்தில் தான் திருச்சபையினுடைய இறை வல்லுநர்கள், இறையியல் வல்லுநர்கள் இதான் சொல்கிறார். அவர்களெல்லாம் கன்னிமரியாளுக்கென்று குறிக்கப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட வரிகள் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய நிறைவெல்லாம் விண்ணை பெற்றிருக்கிறோம். மண்ணிலே மக்களோடு வாழ்ந்தாலும், மக்களோடு நாம் அனைத்து விஷயங்களை நாம் பரிமாறிக்கொண்டாலும் நம்முடைய இறுதி கதி ஆன்மீகம். நான் நினைத்துக் கொண்டாரே
அகஸ்தியனார் சொல்லுகின்றார், ரெண்டை பற்றி அதிகமாக சிந்தித்து கொள்ளுங்கள், பாவம் செய்ய மாட்டேன். நாமெல்லாம் பாவம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு பல விதங்களில் அனுபவப்பட்டு உடனே பெற்றுட்டு இருக்கிறதுலாம் காரணம் என்ன தெரியுமா? வாழ்த்தை பற்றி நினைக்கிறது இல்லை. நம்முடைய இந்த உலக வாழ்வு, இன்றைக்கு நம்ம கிடைக்கிற இன்பம், இது கிடைக்கிற ஆர்ப்பாட்டம், இருக்கிற கோஷம், கும்மாடம், இதை பற்றி நினைக்கிறதுனால தான் நம்ம பாவங்களை ஒன்றிற்கு ஒன்றாக அடிக்கப்பட்டே போகிறோம். அழி வராமல் பார்த்து கொண்டா சரி. ஆமாம், அதான் கொஞ்சம் அலசினார் சொல்லுங்களா, உள்ளே நோக்கி கொண்டிருங்கள், பாவம் செய்ய மாட்டீர்கள். Remember heaven, you will not sin. Praise the Lord. அரிய வாழ்க. திருப்பலி முடிந்த உடனே சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜனகனம் பாடுவார்கள். அனைவரும் சேர்ந்து அந்த நாட்டு பண்ணிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அன்பு அளிக்கும் அடையாளங்களில், மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாயின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிமைக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவு பெற்றது.